கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால் வந்தார்கள். வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்தார்கள். और जरा आगे आ जाओ. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 29வது ஜுஸுவிலே கடைசி வரையிலும் கொண்டு போய் நெருக்கமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். இன்னும் 2 சூறாக்கள், இன்னும் ஒரே ஒரு சூறா தான் மிச்சம் இருக்கிறது. முர்சலாத் என்கிற சூறா மட்டும் மிச்சம் இருக்கிறது 29வது ஜுஸுவிலே. பிறகு 30வது ஜுஸு அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் 2 தராவீஹ் இருக்கிறது. நாளைய மறுநாள் லைலத்துல் கத்ர் இரவாக அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. இன்றைய ஒற்றைப்படை இரவு, இதையும் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவாக கபூல் செய்வானாக. லைலத்துல் கத்ர் இரவை முன்னிட்டு இஷாவுடைய தொழுகையை அன்று மட்டும் 8:30 இருக்கிற ஜமாஅத் 9 மணிக்கு நடைபெறும். அதை தொடர்ந்து தராவீஹ் எப்பொழுதும் போல நடைபெறும். அன்பிருந்த பெரியோர்களே, இன்று ஓதப்பட்ட பல சூறாக்கள், அதிலே கலம் என்கிற சூறாவை தான் இன்று நாம் தொடங்கினோம். அந்த கலம் என்கிற சூறாவிலே அல்லாஹ் ஒரு அழகான சரித்திரத்தை சொல்கிறார். ஒரு 10 நாளுக்கு முன்பாக கூட என்னோடு நோன்பு திறந்து கொண்டிருக்கிற போது இந்த சூறாவை, அதனுடைய தர்ஜுமாவை நான் பார்த்தேன். அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யானையினுடைய துதிக்கை என்றெல்லாம் சொல்கிறானே, அது என்ன பொருள் விளங்கலையே என்றெல்லாம் கேட்டார்கள். எனவே அதை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பார்த்தேன். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த இடத்தில் தான் கலம் என்கிற சூறாவில் சனசிமுஹு அலல் குர்தூம், சனசிமுஹு அவனுக்கு நாம் அடையாள விடுவோம், அலல் குர்தூம் யானையினுடைய துதிக்கை போன்றிருக்கிற அவன் மூக்கிலே நாம் அடையாள விடுவோம். அல்லாஹ் சொல்றான். அவன் யாரவன்? அவன் மீது இவ்வளவு கடுமையான வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறானே. மூக்கிலே மண்ணு விலகட்டும் என்பார்கள். மூக்கை நாம் அடையாளப்படுத்துவோம் என்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட மூக்காம்? அல்லாஹ்வே சொல்கிறான். யானையின் துதிக்கை போன்ற மூக்கை நாம் அடையாளப்படுத்துவோம். அவன் யார்? அவன் எதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான் என்று பார்த்தால், அவன் தான் வலீத் இப்னு முகீரா. 10 நபர்கள் அவனுக்கு, 10 பிள்ளைகள், 10 பேருமே ஆம்பளை பசங்க. அது மட்டுமல்லாமல் சொத்து சுகம் என்று ஏகப்பட்ட சொத்து சுகங்களுக்கு சொந்தக்காரன். எனவே தரையில் நடக்கிற போது அவன் நடக்கின்ற நடையே பெருமையின் வெளிப்பாடாக இருக்கும். அனானியத்தின் வெளிப்பாடு, ஆணவத்தின் வெளிப்பாடு. அவனது பேச்சு, நடை, உடை எல்லாமே கடுமையாக இருக்கும். நபி அவர்களது உள்ளத்தை புண்படுத்தி கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா துதிஇல் முகத்திபீன் வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன் வலா துதி' குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம் மன்னாஇல் லில் கைரி முஅ்ததின் அஸீம் உதுல்லின் பஅத ذلك ஸனீம். அவனுக்கு யார் தந்தை என்று தெரியாது, அப்படி பிறந்தவன். அல்லாஹ் சொல்றான். அவனுடைய டார்ச்சருக்காக வேண்டி நீங்கள் இறங்கி போய் விடாதீர்கள். அவன் உங்களிடத்திலே பொய் சத்தியம் கூட செய்வான், உங்களை கேலி பரிகாசம் செய்வான். எப்படியாவது கிண்டல் செய்து செய்து உங்களுடைய அந்த தாவத்தினுடைய பணியிலிருந்து உங்களை இயலாமல் ஆக்கலாம் என்று நினைக்கிறான். நீங்கள் எவ்வளவு ஜோஷாக இந்த மார்க்கத்தை கொண்டு போக சேர்க்க நினைக்கிறீர்கள், அதிலே தொய்வை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறான். வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன், நீங்க தளர்ந்து விட்டால் அவர்கள் சந்தோஷமாயிரும். இப்ப முஹம்மத் முதல்ல மாதிரிலாம் இல்ல, தளர்ந்துட்டாருங்க. இனி அவரெல்லாம் பிரச்சாரமா செய்ய மாட்டாங்க, முடிஞ்சிச்சுங்க கதை என்று சந்தோஷப்படுவதற்கு ஒருவன் இருக்கிறான். அவனுடைய மூக்கு இருக்கிறதே, அது யானையின் துதிக்கை மாதிரி கொஞ்சம் நீளமா இருந்துச்சான். அல்லாஹ் சொன்னான், இவனது மூக்குக்கு நாம் அடையாளப்படுவோம் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டான். பத்ர் யுத்த களத்திலே முன்னால் வந்தான். ஒரு சஹாபி வாளை உருவி
ஒன்றுமே செய்யல, கழுத்தை வெட்டல, கையை வெட்டல, ஒண்ணும் செய்யல. அந்த நீட்டிக்கிட்டு இருக்கிற மூக்க மட்டும் முன்னால வெட்டிட்டார். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அது உண்மையாக வேண்டும் அல்லவா. அவனுடைய யானையின் துதிக்கை போன்றுள்ள மூக்கிலே நாம் அடையாளப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொன்னான். சஹாபி அதை செய்து முடித்தார். கையில் இருக்கிற வாளை கொண்டு லைட்டா தட்டினார், முன்னால் ஒன்று மட்டும் தனியா விழுந்துருச்சு. பிறகு மக்கமா நகரம் சென்று அதை சரி செய்து கொள்வதற்காக என்னென்னவோ மெனக்கெட்டான். அதை வெள்ளியிலே சென்று வெள்ளியிலே செய்து அதை அட்டாச் பண்ணி பார்த்தான், சரிப்பட்டு வரலை. தங்கத்துல செஞ்சு அட்டாச் பண்ணனா, சரிப்பட்டு வரலை. எதுவுமே செட் ஆகாமல் அதனுடைய இன்ஃபெக்ஷன் முகமுள்ள பரவி மௌத்தாயிட்டான். அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், அவனது கோத்திரம், அவன் வைத்திருக்கிற சொத்து செல்வம் அனைத்தையும் நாம் அழித்து விடுவோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் யா ரசூலல்லாஹ். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுகிறார். நபிய நாயகமே, உங்களுக்கு தெரியுமா, யமன் தேசத்திலே சன்ஆ என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்திலே ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார். அல்லாஹ் இந்த சரித்திரத்தை ஒப்பிட்டு காட்டுகிறார், நாமெல்லாம் விளங்கிக் கொள்வதற்காக. ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார். அவர் தோட்டம் துறவுகளோடு இருந்தார். அந்த தோட்டத்திலே அவர் அறுவடை செய்யும் போது, முதல் தடவை அறுவடை செய்து, அடுத்த முறை அறுவடை செய்து, அதற்கு பிறகும் கூட விடுபட்டு போன பழங்களாக இருக்கட்டும், நெல்மணிகளாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் ஏழை எளியவர்கள் எடுத்துக்கொள்வதற்காக அப்படியே விட்டு விடுவார். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர், அவரதுடைய மாமரத்திலே மாங்காய் தொங்கிக் கொண்டே இருக்கும், விதமான மிக இனிமையான மிகவும் சுவையான மாங்காய் அந்த மரத்திலே. அதை எடுத்துக்கொண்டே இருந்தார், எல்லோருக்கும் கொடுத்தார், எனக்கும் கூட கொடுத்தார். கடைசியாக மீண்டும் ஒரு 30-40 மாங்காய் மேலேயே இருந்துச்சு. நான் அவரிடத்தில் கேட்டேன், என்னங்க அப்படியே கிடக்குது, இன்னொரு கூட வரும்போது தெரியுது, எடுத்தா இன்னொரு கூட வரும்போது தெரியுதுன்னு சொன்னேன். அதை வேணும்னு தான் அதற்கு விட்டு வச்சிருக்கிறேன், அணில் சாப்பிடட்டும், பறவைகள் சாப்பிடட்டும், அது அப்படியே அங்கேயே பழுத்து அதை அல்லாஹ்வுடைய ஜீவன்கள் சாப்பிடட்டும், நான் விட்டுறது எப்பவுமே சொன்னார். இந்த ஆயத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அல்லாஹ் அவரை புகழ்ந்து சொல்கிறான், ஒரு நல்ல மனிதர் இருந்தார், அவர் தன்னுடைய விவசாயத்தில் மிச்சம் உள்ளதை கடைசி வரையிலும் சொரண்டி எடுப்பதில்லை, அதிலே கொஞ்சத்தை விட்டு வைக்கிற வழக்கம் இருந்தது. அவ்வளவு நல்ல மனிதர். அதை எடுத்து செல்வதற்காக வேண்டிய ஏழைவாளிகள் அறுவடை தினத்திலே கூட்டமாக வருவார்களாம், விழா கோலம் புழுமாம். அல்லாஹ் சொல்கின்றார், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து அவர் மறைந்தார். என்றைக்குமே நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் சிறந்த மனிதராக இருக்கலாம், உயர்ந்த மனிதராக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கம் பெற்றவர்களாக இருக்கலாம். பிள்ளைகளிடத்திலே அந்த குணத்தை நாம் ஏற்படுத்தாமல் போனால் அல்லாஹ்வின் கோபத்துக்குரியவர்களாக ஆகிவிடும். நாம் கொடுக்கும் தயாள குணம் கொண்டவர்களாக இருந்தால் நமது பிள்ளைகளிடத்திலேயும் அதை உண்டாக்கி விட்டுட்டு தான் கவனிக்க போகணும். நாம செஞ்ச வேலையை நமக்குள்ள செய்வான்னு நினைச்சுக்கிட்டு போனோம், அவன் கருமையா இருப்பான், கஞ்சனா இருப்பான், அவன் உள்ளத்திலே புழுங்கி கொண்டிருந்திருப்பான். எங்க சொத்தை எல்லாம் அழிச்சதே எங்க அத்தா தான், ஆளுக்கு கண்டவங்களுக்கு கொடுத்து கொடுத்து அழிச்சு போட்டாரு, எங்களை எல்லாம் ஒண்ணுமில்லா மாற்றி போட்டாருன்னு வாழ்நாள் ஃபுல்லா அந்த தந்தை கொடுத்த தர்மங்களை கேலியாகவும் கிண்டலாகவும் வயிற்றெரிச்சலுடனும் பார்த்திருப்பான். என்னைக்குடா என் தந்தை இறப்பார், அதற்கு பிறகு நான் இந்த சொத்து செல்வங்களை எந்த அளவுக்கு ரெட்டிப்பாக்கி காட்டுறவாறு நிற்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அந்த நல்ல மனிதர் இறந்தார், மீண்டும் விவசாயம் செழித்து வளர்ந்தது. அந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், அல்லாஹ் யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன். அந்த விவசாய ஸ்தலத்திலே இனிமேல் மிஸ்கீன்கள் உள்ளே வர முடியாது, அப்படி நான் அதை காபந்து செய்து விடுவேன். எந்த ஒரு மிஸ்கீனும் உள்ளே வர முடியாது, எல்லாம் எங்க அத்தாவோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு இருக்கலாம் நினைக்காதீங்க என்று இரவோடு இரவாக மஷூரா செய்யறாங்க. பகல் பொழுது நல்ல விடிஞ்சாத்தான எல்லாரும் வந்துடுறாங்க. அதனால நைட்டோட நைட்டை நம்ம போலாம்.
போய் சேருகின்ற நேரத்துல முடிஞ்சிடும். எவருமே வருவதற்கு முன்பாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்துடலாம் அப்படின்ற முடிவு செஞ்ச போது கால ஔசத்துஹும் அலம் அகுல்லகும் லௌலா துஸப்பிஹூன், அதிலே நடுமத்தியில் இருக்கிற மகன் சொன்னான், இல்லைங்கண்ண, நீங்க எடுத்த முடிவு சரியில்லைண்ண, நீங்க செய்யற ஆலோசனை சரியில்லைண்ண. தந்தை எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்கிறதான நியாயம். அதுல ஏழைகளுக்கெல்லாம் உணவு கிடைக்குதுன்றதுனால தானே நம்ம இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அதுல ஏழைகளுக்கு நீங்க தராம போயிட்டீங்கன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். வேணாண்ண, என் தந்தை எப்படி வெளிச்சமுள்ள நேரத்தில் அறுவடை செய்வாரோ அப்படியே நாம் அறுவடை செய்வோம். அவசர அவசரமா போக வேணான்னு, எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பானு நடுவில் உள்ளவன் கால ஔசத்துஹும் அல்லாஹ் சொல்றான். அந்த மக்களிலே நடுமத்தியில் உள்ளவன் சொன்னான், கால ஔசத்துஹும் அலம் அகுல்லகும் லௌலா துஸப்பிஹூன், அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மறந்து விட வேண்டாம், அவனது பிடி கடுமையானது என்று நான் சொல்லவில்லையா? என்ன ஆனது? இரவோடு இரவாக சென்றார்கள். அங்கே பகல் பொழுது புலர்ந்த நேரத்தில் அங்கே போய் பார்த்தால் அத்தனை பேரும் சொன்னார்கள், இந்த பூமி நம்ம பூமி மாதிரி தெரியலையே, நம்ம விவசாய ஸ்தலம் வேற எங்கேயே இருக்கும் போல் தெரியுது, தடுமாறி வந்துட்டோம், தவறா வந்துட்டோம் போல் தெரியுது, நம்ம தோப்பு இந்த தோப்பு நம்மளது அல்ல என்று சொல்லும் அளவுக்கு அந்த தோப்பை நாம் அல்லாஹ் சொல்லுகிறான், சுட்டி 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 வந்து கரிக்கக்கூடிய நெருப்பை நாம் அனுப்பினோம். அந்த நெருப்பு நேரடியா வந்து கரிக்காது, அப்படி சுத்திக்கிட்டே வந்து வந்து அனைத்தையும் கரித்து விடும். அப்படி கரித்து சாம்பலாக ஆக்கிவிட்டோம். இரவோடு இரவாக நாம் ஆக்கிவிட்டோம். மறுநாள் வந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியம், இது நமது பூமி தானா என்கிற அளவுக்கு ஆச்சரியம். இப்படி நாங்கள் எப்படி அழித்தோமோ அப்படி வலீத் இப்னு முகீராவின் குடும்பத்தை நாம் அழிப்போம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கவலைப்படாது. அல்லாஹ் அதை சொல்லி இதை சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு அழகான சரித்திர பின்னணி கொண்ட ஒரு சூறாவை தான் நாம் கலம் என்கிற சூறாவிலே ஓதி இருக்கிறோம். அதற்கு அடுத்த சூறாவை பார்க்கிறோம், ஹாக்கா. இந்த சூறாவை பற்றி ஜீனத்துல் குர்ஆன், இந்த குர்ஆனுக்கு இந்த சூறாவுக்கு பெயர் என்ன? ஜீனத்துல் குர்ஆன், குர்ஆனுக்கு அலங்காரம். அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூறா. இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறார், நாளை கியாம நாளையிலே சிலருக்கு வலது கையிலே அவர்களது ஆமால் நாமா பட்டுவலை தரப்படும். அவன் சந்தோஷத்திலே கிதாபியா இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, சந்தோஷத்தில் மிதப்பான். அவனது வலது கையிலே தருகிற போது அடுத்து சொல்லுகிறான், இன்னும் சிலருக்கு இடது கையிலே தருவோம், இன்னும் சிலருக்கு அவனுக்கு இடது கையில தருவோம். அவன் சொல்லுவான், இதை நீ தராமலேயே கொண்டு போய் நரகத்தில் போட்டிருக்கலாமே, எனக்கு டபுள் வேதனையாகி விட்டதே. இடது கையில வாங்கினது ஒரு வேதனை, அதுவே நரகமாய் போச்சு. இடது கையில வாங்கினதே பிறகு கொண்டு போய் நரகத்துல தான் போட போற, அதை எனக்கு டிக்ளேர் பண்ணி தரல, எனக்கு எவ்வளவு வேதனை ஆச்சு தெரியும் என்று அவன் கவலைப்படுவான். காசு பணங்கள் எல்லாம் என்ன, அவனுடைய ஆட்சி அதிகாரம் என்ன, எல்லாமே அழித்து போகும். அல்லாஹ் சொல்கின்றான், ஹலக அன்னி சுல்தானியா ஹுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின், சங்கிலிகளால் கட்டி அவனை தலை குப்பரை இழுத்துக் கொண்டு போய் போடப்படும் என்றெல்லாம். அதையெல்லாம் பார்க்கிற போது நாம் ஒதுச் செய்கின்ற ஒவ்வொரு நேரத்திலேயும் வலது கையை கழுகும் போது அல்லாஹும்ம அஅதினி கிதாபி பியமீனி, இடது கையை கழுகும் போது வலா துஅதினி கிதாபி பிஷிமாலி, யா அல்லாஹ் என்னுடைய ஆமால் நாமா ஏட்டை எனது வலது கையிலே தந்து விட ரப்பே, எனது இடது கையிலே தந்திடாதே ரப்பே என்று ஒதுச் செய்யும் நேரத்தில் கேட்க சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்த சூறாவில் என்றால் அதற்கடுத்த சூறாவை பார்க்கிறோம், மஆரிஜ். அந்த சூறாவிலே மனிதன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் இன்னல் இன்சான ஹுலிக அலூஆ, எந்த நேரமும் பதட்டத்திலேயே தான் இருக்கிற மனுஷன், நிம்மதியாவே இருக்கிறார். காசு இருக்குது, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, செல்வம் இருக்குன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கிறான்னா அவன் தான் ரொம்ப திடுக்கமாக.
சரி, நல்ல அறிவுக்கு, ஆற்றல் இருக்கு, அதிகாரம் இருக்கு, போஸ்டிங் இருக்குன்றத அமைதியா இருக்காருன்னா அவனும் அமைதியா இருக்க மாட்டான். அவனுக்கு எந்த நேரத்துல என்ன ஆகுமோன்னு தான் இருக்கு. இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, அவன் படைப்பே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு அவருடைய கேரக்டர் என்ன? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. ஏதாவது ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னா, ஏன் எனக்கு தான் வரணுமா? ஊர் உலகத்துல எவனுக்குமே வரக்கூடாதா? அதுல அத்தனை பேருக்கும் பங்கு தரலாம்னு நினைக்கிறான். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டாலோ, ஏதாவது நஷ்டம் வந்துட்டாலோ, ஏதாவது கேவலம் வந்தா அதை எல்லாத்துக்கும் பங்கு போட்டு தரலான்னு ஆசைக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஏதாவது ஒரு கயிறு கிடைச்சிச்சுன்னா கமுக்கமா வச்சுக்கிறான், யாருக்கும் தெரியாது. எந்த நலவுகள் கிடைத்தாலும் அதை தனக்கு மட்டுமே வைக்க நினைக்கிறான். தீங்குகள் வந்தால் அனைவருக்கும் பங்கு வைக்க நினைக்கிறான். எவ்வளவு மோசமாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் நபியிடத்தில் கேட்கப்பட்டது, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது என்ற போது, உனக்கு ஒன்று தேவையாக இருக்க, அது உனக்கு அவசியம் என்று இருக்க, உன்னை விட ஒரு அவசியம் உள்ளவன் வந்து கேட்கும் போது நீ அவனுக்கு தந்தி மகிழ்வாயே, அதுதான் தர்மத்தில் சிறந்தது. தர்மத்திலேயே மிக மோசமான தர்மம் எது? சஹாபாக்கள் கேட்டார். தொண்டை குழியிலே ரூஹு போற நிலை வந்துருச்சு. இஸ்ராயில் வந்து முன்னால் அடிக்கிறார் மலக்குல் மௌத். எப்படியும் ரூஹ பறிச்சிருவாருன்னு தெரியும். எதுவுமே உதவாதுன்ற நேரத்துல இதை நான் உனக்கு கொடுக்குறேன், இது உனக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குற அந்த தர்மம் இருக்குதே, அதுதான் தர்மத்திலேயே ஆக மோசமான தர்மம். எதுவுமே எனக்கு பயன்படாது என்கிற போது பயன்படாத ஒன்றை ஒருவனுக்கு தருதல் என்பது அதுதான் தர்மத்திலேயே மிக மோசமான தர்மம். தனக்கு தேவை என்று இருக்க அதிலிருந்து ஒருவனுக்கு தருவது அதுதான் தர்மத்தில் சிறந்த தர்மம். எனவே அடுத்தவர்களை, அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களை நாம் எந்த வகையில் சந்தோஷப்படுத்தலாம், நமக்கு பரவாயில்லை, அவர்களுக்கு தர வேண்டும், நாம் கொஞ்சம் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், முதலில் இதை பார்க்கலாம், இந்த எண்ணம் வர வேண்டும். அவன் தான் உயர்ந்த மனிதன் என்ற தாட்சம். இனி அடுத்த சூறாவை பார்க்கிறோம். அடுத்த சூறா என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரத்தை அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொண்டே வரும்போது கடைசியாக சொல்லுகிறான், நூஹே, நீங்க சொன்னது ஞாபகத்துல இருக்கா? ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிரு, ஒருத்தனை கூட விட்டு வைக்காதன்னு நீங்க சொன்னீங்களே, அதே அல்லாஹ் ஆயத்தா. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் இருந்தும் கூட நிம்மதி இல்லை. அதனால சொன்னாங்க, ஒருத்தனை கூட விட்டு வைக்காத. ஏற்றுக்கொண்ட அந்த நபர்களை தவிர மற்றவர்களை எல்லாம் அழிச்சிருன்னு கொண்டனே அல்லாஹ் சொன்னாங்க. அழிச்சிரும் சொல்றது லேசாத்தான் இருக்கிறது, ஆனா அழிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உடனே சொன்னான் அல்லாஹ், நூஹே, நல்ல சுட்டி அழகழகாக பாத்திரங்கள் செய்யுங்க, மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரம் அழகு பார்த்து செஞ்சாங்க. ஏன்னா பக்கத்திலேயே இருந்து ஜிப்ரீல் செய்யறதுக்கு ஐடியா கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில எல்லாத்தையும் செஞ்சு அதை சுட்டு எடுத்து கடற்தடவி வர்ணம் பூசி அதுக்கு மேல ஒரு குச்சி வச்சு தட்டினா கிணு சத்தம் வச்சான். அந்த அளவுக்கு அதை ரெடி பண்ணாங்க. உடனே அல்லாஹ் சொன்னா, ரெடி ஆயிடுச்சா? விதவிதமா தயாரிச்சிருக்கீங்க, அழகழகா செஞ்சிருக்கீங்க, குப்பி செஞ்சிருக்கீங்க, கப்பு செஞ்சிருக்கீங்க, சாசர் பண்ணிருக்கீங்க, மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கையில வச்சிருக்க ஒரு குச்சி வச்சு அடிச்சு உடையுங்க. யாரெல்லாம் உடைக்கிறதுக்காக இப்ப செய்ய சொன்ன, இதையெல்லாம் அழகு பார்த்து செஞ்சிருக்கிறேன், உடைக்க சொல்றியே. அல்லாஹ் சொன்னா, நீ இந்த மண்ணுல ரூஹு கூட இன்னும் ஊதப்படாத இந்த மண்ணுல நீ தந்த மெஹனத்துக்கு அதை உடைக்க உன்னால் மனதில்லாமல் இருக்கும் போது அந்த மண்ணுக்கு நான் என்னிலிருந்து உயிரை ஊதி இருக்கிறேன். என் ரூஹிலிருந்து நான் ஊதி இருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதனை சாதாரணமாக அழிக்க சொல்கிறாயே, இருந்தாலும் உங்கள் சொல்லுக்காக நான் அழிக்கிறேன் என்று அல்லாஹ் அழிக்கிறார். எனவேதான் எவருடைய அழிவையும் ரப்பிடத்தில் கேட்கக்கூடாது. ரப்புக்கு மிக கோபம் தருகின்ற விஷயம் அதுதான். அவன் எவ்வளவு மோசமாக இருக்கலாம், அவனுக்கு ஹிதாயத்தை செய், இல்லை என்றால் உன்னுடைய பொறுப்பில் நீ எடுத்துக்கொள், எது சரியோ அதை செய்துவிடு. என்ன செய்யக்கூடாது? அழிச்சிரு, நாசமாக்கிரு, அவனை இல்லாம ஆக்கிரு, அவனை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிரு. இப்படிலாம் கேட்கக்கூடாது. இது அல்லாஹுக்கு மிக கோபத்தை ஏற்படுத்துகின்ற செயல் என்று நமக்கு தெரிய வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்ன செய்திகள் எல்லாம் நமது உள்ளத்திலே பதிந்து அமலிலே வருவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக.
ஹஜரத் அவர்கள் வருகின்ற வரையிலும் நம்முடைய ஹாஜியார் அவர்கள் நல்லதொரு தோன்றி பிடிப்பார்கள்.